ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 18 सितंबर 2024। आपने कोई सेवा अभी अभी की और अभी अभी उसका फल ले लिया तो जमा कुछ नहीं हुआ, कमाया और खाया। उसमें फिर विल पावर नहीं रहती, वह अंदर से कमजोर रहते हैं, शक्तिशाली नहीं खाली काली रह जाते हैं। பாபா சொல்கிறார், குழந்தைகளே, நீங்கள் ஏதாவது சேவையை இப்பொழுதுதான் செய்து முடித்தீர்கள் என்றால் உடனுக்குடனே அதனுடைய பலனையும் அடைந்து விட்டீர்கள் எனும் பொழுது சேமிப்பு என்பது அங்கே எதுவுமே நடக்கவில்லை. சம்பாதித்தீர்கள் மற்றும் சாப்பிட்டு விட்டீர்கள் என்று அர்த்தம். அதாவது வருமானம் சேர்த்தோம் அப்படின்னு சேர்க்கல, வருமானத்தை சம்பாதிச்சோம், உடனேயே அதை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதிலே மனோபலம் என்பது இருக்காது. பாபா இது என்ன விஷயத்துக்காக சொல்றார்? இப்பொழுதுதான் ஒரு சேவை செய்தோம்னா அந்த சேவைக்கான பலனை உடனே நம்ம உட்கொண்டோம் அப்படின்னா அதனுடைய அர்த்தம், அதாவது ஒரு புகழ்ச்சிக்கு ஆசைப்படுறது அல்லது அந்த புகழ்ச்சி அந்த சேவை செய்ததும் கிடைக்குது அப்படின்னா, நீங்கள் நன்றாக செய்தீர்கள்னு யாராவது வந்து நம்ம 4 வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு பாராட்டு தெரிவிப்பாங்க. அப்ப அதை நாம மனதார ஸ்வீகாரம் பண்ணிட்டோம், ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அதாவது பாபா செய்ய வைத்தார், பாபாவினுடைய உதவியினால கருணையினால நடந்தது. பாபா வந்து செய்பவர் செய்ய வைப்பவராக கூட இருக்கின்றார், கருவியான என்னை வழிநடத்தி கொண்டார் அப்படின்ற உணர்வு இல்லை அப்படின்னா அப்ப என்ன ஆகும்? அப்ப நாம அந்த புகழ்ச்சியை ஏற்றுக்கொண்டார் போல. புகழ்ச்சியை ஏத்துக்கிட்டா பாபா சொல்றாரு, நீங்க வருமானம் சம்பாதிச்சீங்க, உடனே காலி பண்ணிட்டீங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் அப்படின்றார். அப்ப இந்த மாதிரி செய்யும் பொழுது வில் பவர், மனோபலம் அங்கே சேராது. அவர்கள் உள்ளுக்குள்ளே பலவீனமாக இருப்பார்கள் மற்றும் மிகவும் காலியாக இருப்பதாக உணர்வார்கள்னு சொல்றாங்க. यह बात जब खत्म हो जाएगी तब निराकारी निरहंकारी और निर्विकारी स्थिति स्वतः बन जाएगी। எப்பொழுது இந்த விஷயம் முடிவடையுமோ, அதாவது சேவை செய்ததும் அதனுடைய பலனை எடுத்துக்கொண்டோம் அப்படிங்கிற விஷயத்தை எப்பொழுது நாம முடிப்போமோ அப்பொழுதுதான் நிராகாரி நிர் அகங்காரி மற்றும் நிர்விகாரி நிலை தானாகவே உருவாகும். பாபா நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய கடைசி 3 மந்திர வார்த்தைகள் ஒரு பிராமண ஆத்மாவுக்கும் குறிக்கோளாக பிரம்மா பாபா காண்பிச்சு கொடுத்துட்டு போயிருக்கிற 3 சொற்கள் நிராகாரி, நிர் அகங்காரி மற்றும் நிர்விகாரி என்ற நிலை. அப்ப இந்த நிலை எப்ப தானாகவே அமையுமா? அந்த ஆசை என்றால் என்ன என்றே அறியாம ஒரு சேவை செய்யும் பொழுது கூட, நல்ல செயல் செய்யும் பொழுது கூட அதன் பலனை அடைஞ்சிடணும் அல்லது நான் தான் செய்தேன் அப்படின்ற உணர்வு உள்ளுக்குள்ள இருந்ததுன்னா அப்ப அந்த பலனை நாம உடனே எடுத்துக்கிறோம். யாராவது அதற்கான ஒரு நல்ல வார்த்தைகளை சொன்னார்கள் என்றால் ஆமாம் என்று அதை நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா பலனை இங்கே அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம். சேமிப்பு கணக்குல எதுவுமே சேருவது இல்லை. அதனால பாபா சொல்வாரு, நிராகாரி நிர் அகங்காரி நிர்விகாரி நிலையை தானாகவே உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி ஆசை கூட இல்லாத நிலையை ஏற்படுத்திக்கணும். நன்றி பாபா. ஓம் சாந்தி.